ஹலோ. நான் ஜெனி பேசுறேன். வாசல்ல தான் நிக்கிறேன். இந்தா வந்துட்டேன். உள்ள வாங்க. சாரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல உட்காருங்க. அம்மா, நீங்க என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி? இல்ல, எனக்கு டீ காஃபி பழக்கலாம் இல்ல. ஓ, ரொம்ப நல்ல பழக்கம். ஹாட்டா இல்ல கூலிங்காவா? நான் ஹாட் சாப்பிடுவேன். அதுவும் ஃபுல் நைட் ஈவெண்ட்னா மட்டும்தான் சாப்பிடுவேன். இது சும்மா 2 hours தானே, அதனால பிரச்சனை இல்லை. கேட்டதுக்கு தேங்க்ஸ். ஆமா, இந்த தொழில நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா இல்ல? இங்க பாருங்க சார், என் வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல நான் உண்மையும் சொல்வேன், பொய்யும் சொல்வேன். எதுக்கு இந்த கேள்வி எல்லாம்? என்னோட ஜாலியா இருக்கணும் தானே புக் பண்ணீங்க. இந்த நேரத்துல அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? வந்த வேலையை பார்க்கலாம். நான் இப்படி சொன்னதுனால நீங்க தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ஒரு டவுட், நீங்க ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல? வறுமைதா. நான் ஒன்றும் பணக்காரன் கிடையாது. எல்லாத்துக்கும் போராட்டம் தான். திங்குற சோத்துலேருந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வரைக்கும். அந்த வறுமையை வேறட்டத்தான் கடுமையாக போராட்டிட்டு இருந்தேன். இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். இதில் என் வயசும் கரைஞ்சு போச்சு. அதனால தான் சரியான வயசில் மேரேஜ் பண்ண முடியல. அதான் இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கிரேட் தான். உங்களுக்கு தான் மேரேஜ் ஆக போதில்ல, அப்புறம் எதுக்கு என் கூட? எனக்கு இந்த விஷயத்தில் எந்த ஒரு நாலேஜும் இல்லை. அதை பற்றி என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவன் உங்களை பற்றி சொன்னான். ஓ, சரி சரி. எனக்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை. ஓகே ஓகே, மேரேஜுக்கு முன்னாடி என்ன வச்சு ரிஹர்சல் பார்க்க போறீங்க. நோ ப்ராப்ளம். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உங்களை விட சின்ன பொண்ணா? அதனால தான் என்னை வச்சு ரிஹர்சல் பார்க்குறீங்களா? ஐயோ, சின்ன பொண்ணெல்லாம் இல்லைங்க. அவளுக்கும் லேட் மேரேஜ் தான். ஏன் இவ்வளோ நாளா அவங்க கல்யாணம் பண்ணிக்கல? எல்லாம் அந்த ஜாதக ப்ராப்ளம் தான். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி யார் வீட்டுக்கு போனாலும் அப்பா இறந்துடுவாங்களாம். ஸோ அதனால தான் அந்த கல்யாணம் தள்ளி தள்ளி போச்சு. எனக்கு அப்பா இல்லை, அதனால தான் எங்களுக்குள்ளே செட் ஆயிடுச்சு. நிறையா பணம் இருக்கனால சின்ன வயசு பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணலை. அவளுக்கும் லேட் மேரேஜ் தான். சரி சரி, நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிறீங்களா? இல்லை, நான் ஆல்ரெடி ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேன். நீங்கள் எதாவது ஃப்ரெஷ்அப் ஆகணுமா? இல்லை. அப்போ வாங்க போகலாம். வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இருக்கட்டும். அட வாங்க உட்காருங்க. ஐயோ வாங்க, தள்ளி உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க. இருக்கட்டும். ஐயோ கடவுளே. ஏன் சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? ஐயோ, நான் உங்களை பார்த்து சிரிக்கல. ஒரு விஷயத்த நினைச்சேன், அதான் சிரிச்சேன். இல்ல, நீங்க என்ன நினைச்சுதான் சிரிச்சீங்க? என்னன்னு சொல்லுங்க. வேண்டாம் சரண், நான் சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்க. நான் சங்கடமெல்லாம் பட மாட்டேன், நீங்க சொல்லுங்க. ஏன் இப்படி அடம் முடிக்கிறீங்க? நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, விட்டுருங்க. இல்ல, நீங்க எதையோ சொல்ல நினைச்சீங்க, அதை சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ப்ளீஸ் சொல்லுங்க. ஐயோ சரண், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. என் மனசுல பட்டதை யதார்த்தமா சொல்றேன். சொல்லுங்க. நீங்க எப்படி மேரேஜுக்கு முன்னாடி என்னோட ரிஹர்சல் பார்க்கணும்னு நினைச்சீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு வரப்போற பொண்ணும் அதுவும் ரிஹர்சல் பார்க்கணும்னு நினைச்சிருந்தா எப்படி இருக்கணும்னு நினைச்சேன், சிரிச்சேன். தேவையில்லாம பேசி அவனை மூட் அவுட் பண்ணிட்டோமே. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, காசை வாங்கினோமா, போனோமான்னு இல்லாம இதெல்லாம் எனக்கு தேவையா? சாரி சரண், உன்னை ஹர்ட் பண்ணும் நான் அப்படி சொல்லல, யதார்த்தமா தான் சொன்னேன். பரவாயில்ல ஜெனி, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ நாள் ஒழுக்கமாக இருந்துட்டு இப்போ போய் தப்பு செய்ய பார்த்தேன் பாரு. எந்த ஆணும் பெண்ணும் தனக்கு வரப்போறத்தோன கன்னித்தன்மையோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். நான் என் தப்பை உணர்ந்துட்டேன். சாரி சரண்,
நீ எதுக்கு மறுபடியும் சாரி சொல்றீங்க? நான் தான் சாரி சொல்லணும். எனக்கு வரப்போறவ மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் அவ எனக்காக வாழ்ந்தா போதும். இந்தா. இல்ல வேணாம் சரண். ப்ளீஸ் வாங்கிக்கங்க. இல்ல வேண்டாம். நான் வேலை பார்க்காம காசு வாங்குறது இல்ல. நீங்க இன்னைக்கு இங்கே வராம எங்க போயிருந்தாலும் இந்த காசு வந்திருக்கும்ல. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. சரண் இந்தாங்க. எதுக்கு? புடிங்க. இது உங்க கல்யாணத்துக்கு நான் கொடுக்குற மொய். இது நீங்க வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன இவ்வளவு நல்லவளா இருக்காளானா? உங்களை மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்களை மாதிரி எல்லாருக்கும் நல்லவன் கிடைச்சிட்டா நாங்களாம் எதுக்கு இந்த மாதிரி வேலைக்கு வர போறோம்? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜெனி, உங்களுக்கும் இன்விடேஷன் அனுப்புவேன். நீங்க கண்டிப்பா மேரேஜுக்கு வந்து எங்களை வாழ்த்தணும். என்னை மதிச்சு உங்க மேரேஜுக்கு கூப்பிட்டுருக்கீங்க. நீங்க இன்விடேஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு மெசேஜ் போடுங்க, நான் கண்டிப்பா வருவேன். ஜெனி, நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. இந்த தொழிலேருந்து நீ வெளியில வரைக்கும் என்ன உதவினாலும் கேளு, நான் செய்கிறேன். நீ என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினச்சிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.